விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் இருந்தால் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கோங்க ப்ரோ. இது வந்து அரசியல் என்பது வந்து ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிறது கிடையாது. படையப்பாவில் வந்து ஒரே பாட்டில் பணக்கார ஆடுறது மாதிரி அரசியல் கிடையாது. அரசியல் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். யூ ஹாவ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். அது தெரிஞ்சுக்கணும், அதற்கு உணர்வுபூர்வமாக அதை நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும். முதல்ல யாரோ சொல்கிறாங்க, அங்கே அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவர் சொல்கிறாங்க போகிறாங்க, நான் வந்துட்டேன், எனக்கு ஓட்டு போட்டுடுங்க மக்கள், அதெல்லாம் அது பாலிடிக்ஸ் கிடையாது. தரையில் நிற்கணும், ரோட்ல இறங்கணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், ஒரு விவசாய பிரச்சனைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கல்வி என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்கு, காமன் மேனுக்கு என்ன ப்ராப்ளம், என்வாயன்மெண்ட் என்ன, என்வாயன்மெண்டல் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து தேர் சோ மச் இன் பாலிடிக்ஸ் டு நோ அபவுட், டு டாக் அபவுட், டு மீட் தெம். அதெல்லாம் செய்யணும். விஜய் அரசியலேருந்து வந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ரோட்ல கால் கூட வைக்கல. வராரு, பஸ்ல வராரு, போறாரு, மேலே போறாரு, வேன்ல ஏறாரு, போறாரு, வராரு, இங்கே தான் இருக்கு. தரையில் கூட ரோட்ல கால் வைக்கல. ஸோ எஸ், a long way to go. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் யூ குட் பிரிங் இன் சொல்யூஷன்ஸ். சும்மா யாரோ சொல்லி, யாரோ ப்ராப்ளம் சொல்லி, யாரோ சொல்யூஷன் சொல்லி உங்களுக்கு தெரியணும் என்ன பண்ணணும். நான் 30 வருஷமா நான் ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு குளம், ஆறு எப்படி இருக்கணும், எங்கேருந்து வருது, எது ஆற்றை எப்படி காப்பாற்றணும், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் பாலிடிக்ஸில். ஒரே வருஷத்தில் ஒரே பாட்டில் பணக்காரர் மாதிரிலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. சப்போர்ட் இருக்கலாம், மக்களுக்கு யங்ஸ்டர்ஸ் வரலாம், அவங்க தே வாண்ட் அ சேஞ்ச். மேபி இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸிலாம் தே வாண்ட் அ சேஞ்ச். எல்லாம் இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, இருக்குது நாதங்கள்லாம் இருக்குது. பட் அதுக்கு மேலே யூ நீட் சம்திங். ஜஸ்ட்டு யார் எழுதி கொடுத்து படிச்சுட்டு நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்லாம் இல்லை. யூ ஷுட் நோ. அது உணர்ந்து நீங்கள் செஞ்சால் தென் யூ வில் சக்சீட். விஜய்க்கு இதை பற்றின பொதுவான அளவு ஒரு அறிவோ புரிதலோ இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் தெரிஞ்சுக்கணும், நிறையா ஒரு அக்கறை தெரிஞ்சுக்கணும், அதை உணரணும். எப்படி உணரணும்னா நீங்கள் கிரவுண்டில் போய் பார்த்தா தான் உணரணும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சு பார்க்கறது தட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். அது ஃபேன் கிளப். நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் அங்கே கிரவுண்டில் போய் பார்க்கணும். தட்ஸ் ஹவ் அ லீடர்ஷிப்.